ஃபோன் பண்ணி கேட்பினேன் இன்றைக்கு நீங்கள் ஆடிக்குள் காய்ச்சலையோ ஆடிக்குள் காய்ச்சலையோ. இப்போ குட்டானில் அடைக்கிற பனங்காட்டி வந்து என்ன சொல்லுங்க, அந்த சர்க்கரையை பானி காய்ச்சி ஊத்துறதா, பிறகு மேலால பனங்காட்டி இதை கொஞ்சம் ஊற்றி அதான் வாசம் என்ன அப்படியங்க நாங்கள் ஏமாந்த நாங்கள்லாம் முதல் ஆடி பிறப்புக்கு விடுதலை விடுறதில்லை. இப்போ விடுதலை விடுறதில்லை. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சர்மி, நான் உங்கள் ரூபி. நாங்கள் என்ன செய்ய போறோம் சொன்னா கூழ். என்ன கூழ்? ஆடி பிறப்புக்கு ஆடிக்கூழ் சமைக்க போறோம். ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை. ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே. கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்டையும் சாப்பிடலாம். ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்று முந்தி நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்க எங்களுக்கு சொல்லித்தாரவே. மற்றது வந்து ஆடி பிறப்புக்கு விடுதலை விடுறதில்லை. இப்ப விடுதலை விடுறதில்லை. டியூஷன்லயும் சரி பள்ளிக்கூடங்கள்ல சரி எங்களுக்கு அந்த பாட்டை டீச்சராக எங்களுக்கு சொல்லித்தாரவேன். அந்த பாட்டு நாங்கள் படிக்கிறது எல்லாரும் வெளிமிட்டு கை தட்டி படியுங்க, நாங்கள் அந்த பாட்டு படிக்கிறது. இப்ப அப்படி இன்னும் தெரியல. இப்ப அப்படி படிக்கிறோம் சொல்றேன் அப்படியாண்டு. சரி வாங்க, நாங்கள் அந்த கூழ்ல என்ன மாதிரி சமைக்க போறோம்ன்றதுதான் இந்த காணொலியில பார்க்க போறோம். என்ன சாமி, அதுவும் வந்து எங்கட யாழ்ப்பாண ஸ்டைல்ல, நீர்வேலி அதுவும் எங்கட வீட்டு ஸ்டைல்ல எப்படி செய்யறதுதான் இந்த காணொலியில பாப்போம். வாங்க. இங்க வேறங்கோ அப்படி வடிவான தேங்காய்னு சொல்லி இதை வந்துதான் இப்ப நாங்கள் ஆடைக்கூழுக்கு உடைச்சு திருவ போறோம். தேங்காய் பால் தேவைதானே எங்களுக்கு. அப்ப நாங்கள் இந்த பூக்கும் இதுக்கு ஊதுவோம். இந்த மிளகா கணினிக்கு அதுக்கு பசலையா இருக்கட்டும். நல்ல பெருப்பமான தேங்காய். சிவப்பரிசி எடுத்திருக்கிறேன். இது வந்து 2 போனி சிவப்பரிசி எடுத்திருக்கிறேன். இதை நான் நல்ல வடிவாக கழுவ வேணும். இந்த தவிடு தன்மை போக நல்ல வடிவாக கழுவி ஊற வைக்க போகிறேன். இப்போ நான் அரிசி நல்ல வடிவாக கழுவிட்டேன். இப்போ நான் இந்த அரிசி ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி விடுவேன். இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி வைப்பேன். 1/2 மணி நேரம் எங்களுக்கு இந்த அரிசி ஊற வேணும். இப்போ வந்து இந்த சிவப்பரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்ச நாங்கள் 1/2 மணி நேரம் வந்துட்டுது. நாங்கள் இதை இந்த கப்பில் போட்டு அடிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த அரிசி மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விடுவேன். நிறைய தண்ணி விட தேவையில்லை, கொஞ்சம் தண்ணி காணும். இப்போ பாருங்க, நான் எந்த பருவத்தில் இதை அடித்து கொண்டு வந்திருக்கிறேன்னு. அரிசி மா தான் நாங்கள் போடுறோம். என்ன சார்மி? நாங்கள் அரிசி மா அரிசி மா போடுறவே. ஆனால் நாங்கள் வந்து என்ன மாதிரி கண்டா இந்த குருணி பருவம் அங்கே அளவில் நீ குடிக்கிறா. நான் இங்க ஒரே பிசிக்கப்பா அங்கால கொண்டு நான் கண்டுட்டேன். இப்ப இங்க பாருங்க, இந்த குருணி பருவம் எடுத்திருக்கிறோம். காசுக்கு வாங்கி குடிக்கிறோம். இப்ப இது பாருங்க, நாங்கள் இந்த அரிசி வந்து 2 கப் ஊற வச்சதானே, அது நல்ல குருணி பருவமா நான் இதை அடிச்சு கொண்டு வந்திருக்கிறேன். இதை நாங்க ஒரு பாத்திரத்துல ஊற்றுவேன். இனிப்பு இல்லை. இப்போ நாங்கள் இந்த சிவப்பரிசி அடித்து குருணி பருவத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். இதை நாங்கள் மூடி வைப்போம். பயரை நான் வறுத்தெடுக்க போகிறேன். பயரும் பருவட்டுட்டு தான் நான் கொஞ்சம் கறி விட்டுது. அது பரவாயில்ல, கறினா கொஞ்சம் முறுகிட்டு தான். இப்போ வந்து உளுந்தும் எங்களுக்கு நல்ல வடிவாக வறுபட்டுட்டது. நாங்கள் இதே எடுப்போம். இப்போ நான் சின்ன கப் எடுத்திருக்கிறேன். இந்த கப்பில் வந்து தண்ணி விடாமல் இந்த வறுத்த உளுந்து இருக்கலோ அந்த உளுந்தை நாங்கள் நல்ல பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். சிவப்பரிசி மாவு வந்து நாங்கள் அரிச்சு எடுத்திருக்கிறோம். இதில் வந்து நான் அரைப்போனி அரிசி மாவு எடுக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த ஆடிக்கூழுக்கு போடுற உருண்டை வந்து சிவப்பரிசி மா எடுத்திருக்கிறோம். மற்ற தேங்காய்பால், மற்ற தூளுப்பு கொஞ்சம் போட வேணும். நிறைய இல்லை, ஒரு கொஞ்சம் உப்புத்தன்மையும் இருக்கத்தான் வேணும்ன்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் உப்பு போடுறோம். கையால் நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு தேங்காய்பாலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்க போகிறோம். செத்தல் தேங்காய் அதாக செத்தலண்டை இல்லை, ஒரு அளவானது தான். இதை நான் வந்து சொட்டு எடுக்க போகிறேன். இதை நாங்கள் இப்போ சின்ன வட்டி எடுக்க போகிறோம். அதுவும் இந்த சிரட்டைக்கான் வட்டி போட போகிறோம். தேங்காய் சிரட்டைக்கே போடுறோம். இப்போ தேங்காய் சொட்டெல்லாம் நான் நல்ல வடிவாக வெட்டி வச்சிருக்கிறேன். கழுவி போட்டு நாங்கள்
இதை அவிய வைக்க விட போகிறோம். நல்ல பயிறு நல்ல வடிவாக அவிஞ்சு வெடிச்சு வந்திருக்குது. ஆடி புறப்பண்டா என்ன கொழுக்கட்டை கூழ் தானே ஸ்பெஷல். ஆடி புறந்தா ஒரு சந்தோஷம் தானே. ஆடிக்கூழ் இப்போ ஃபோன் பண்ணி கேட்பினேன், இன்றைக்கு நீங்கள் ஆடிக்கூழ் காய்ச்சலையோ ஆடிக்கூழ் காய்ச்சலையோ கொழுக்கட்டை அவிக்கலையோன்னு கேட்பினேன். ஏனண்டா எங்கள்கிட்ட வந்து குடிக்கிறேன் ஆடிக்கூழ் ஆடி கொழுக்கட்டை சமைச்சு அந்த இறந்தவர்களுக்கு அதை அந்த படைக்கிறேன். இறந்தாக்களுக்கு படைக்கிறதோ இப்போ எங்களுக்கு முதல் அம்மா பூ அவை வேண்டு எல்லாரும் இறந்திருக்கிறேன் தானே. அவைகளுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம்டா சிரட்டையில வாத்து கொண்டு போய் வைக்கிறோம், படத்துக்கு படைக்கிறீங்க வச்சு கொழுக்கட்டையா வாழையில இல்ல பூவரசம் கொண்டு போய் என்னது வைப்பினோம், கொண்டு வெளியில வைப்பினோம். அதை வந்து காங்கள் நாயல் சாப்பிடும். அப்படி ஒரு பாரம்பரிய முறை. நாங்கள் இன்றைக்கு வந்து பாரம்பரிய முறைப்படி தான் இந்த ஆடிக்கூழ சமைக்கிறோம். சில பேர் வந்து கச்சானுவல் எல்லாம் போடினோம். நாங்கள் வந்து எங்கட ஆடிக்கூழ் வந்து முந்தி எங்கட அம்மம்மாக்கள் அதே இதை நாங்கள் பின்பற்றுறோம். பனங்கட்டி வாசம் தான் வரணும். ஏலக்காய் குத்தி போட்டா அந்த வாசத்தை கெடுத்து பனங்கட்டின வாசம் வேற. அது ஏலக்காய் குத்தி போட்டால் ஏலக்காய் வறுத்து போடக்கூடாது. நாங்கள் பனங்கட்டி வந்து ஒரு சின்ன பனங்கட்டி தான் என்ன ரூபி. நாங்கள் வந்து பனை தென்னை வள அபிவிருத்தி சங்கத்துல வாங்கின பனங்கட்டி. அது வந்து இங்க அஜி வேல வாங்கினாங்க. அஜி வேல இருக்குது அந்த பனை பல அபிவிருத்தி சங்கம். நாங்கள் அங்கதான் போய் வாங்கி விக்குது கடையில. நீவேலி சந்தியில அந்த பாலகுல சங்கத்துக்கு முன்னால ஒரு கடையிலயும் விக்குது. எங்களுக்கு அந்த அப்படி வாங்குறத விட அந்த சங்கத்துல வாங்கினது ஒரு திருப்தி. ஏன்னா அவே உற்பத்தி செய்து ஒரிஜினலோ உற்பத்தி செய்து இப்ப குட்டானில் அடைக்கிற பனங்கட்டி வந்து என்ன சொல்லுங்க, அந்த சர்க்கரையை பானி காய்ச்சி ஊத்துறதா பிறகு மேலால பனங்காட்டி இதை கொஞ்சம் ஊத்தி அதான் வாசம் என்ன. அப்படி எங்க நாங்களும் அந்த நாங்கெல்லாம் முதல் இப்ப எல்லாம் அந்த இடங்களுக்கு போறோம் என்ன வாங்க. இப்ப உருண்டைகள் எல்லாம் இப்ப சர்மியும் வந்தது சேர்ந்து உருட்டி போடும். இப்ப நாங்கள் இந்த பானையை நாங்கள் இன்றைக்கு ஆடிக்கூழ் சமைக்க போறோம். அதுக்கு வந்து நான் இந்த பானையை கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கிறேன். அடுப்பில் வெப்பம் கொதிக்கட்டும். இப்போ நான் பயிர் அவிறதுக்கு நாங்கள் பானை வச்சிட்டேன். நான் பெரிய பானைட்டு பார்க்காதீங்க, ஏன்னா நான் எதுக்கு கூழ் சமைக்கிற பாத்திரமோ அந்த பாத்திரத்திலே பயிர் அவிக்கிறது நல்லது. இப்போ நாங்கள் இந்த கழுவின பயிரை இந்த பானையில் போட போகிறோம் அவிகிறதுக்காக. இல்லையான்னு ஒரு பக்கம் இப்போ வந்து பயிர் அவிய வச்சிருக்கிறோம். அதுக்கு நாங்கள் இப்போ இனிப்பண்டாலும் கொஞ்சம் உப்பு போட வரும். கூழ் இனிப்பாக தான் குடிக்க போகிறோம். கொஞ்சம் கல் உப்பு போடுறோம். இப்போ நான் வந்து இதில் உருண்டையே இதுக்குள்ள போட்டு அவிய வைக்கிறேன். பயிரோட சேர்ந்து இது அவிய பூ. இங்கே பாருங்க, இப்போ நான் தேங்காய் சொட்டையும் இதோட போடுறேன் அவியட்டு. இப்போ பயிறு தேங்காய் சொட்டு உருண்டை எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அவிஞ்சு வர விட்டு தான் நான் இப்போ வந்து வறுத்த உளுந்து அடித்து எடுத்து கொண்டு வந்துட்டோம். உளுத்தம்மா போட்டால் கூழ் வாசம் என்ன தர்மி. அடிச்சு வச்சு அரிசி குருணி அந்த குருணெல்லாம் அடிச்சு வச்சிருந்தோம் நாங்கள். அந்த சிவப்பரிசி அதை நாங்கள் குருணலோட சேர்த்து. ஆனால் இது வந்து வெள்ளை பச்சையும் அடிக்கலாம். ஆனால் எங்களுக்கு சிவப்பரிசி தான் விருப்பம் என்ன தர்மி. சிவப்பரிசி சத்து தானே. வெள்ளை அரிசி வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதுலேயும் செய்யலாம். ஆனால் நாங்கள் கூடுதலாக சிவப்பரிசி தான் பாவிக்கிறோம். இது வந்து உளுத்தம்மா, அதே நாங்கள் இதோட போடுவோம் என்ன. இது வந்து பாசத்துக்கு என்ன சேர்மி. இப்ப நாங்கள் ஏலக்காய் போடையில ஏலக்காய் போட மாட்டோம். இதுதான் எங்களுக்கு வாசம் உளுந்து. பனங்கட்டியும் இதுவும் என்ன உளுத்தம்மாவும் அந்த வாசமே காணும். இதை நான் வந்து கரைச்சி கொள்ள கையால வடிவா குழையுங்கோ மா கட்டிப்படாம. சர்மி தேங்காய் புழிஞ்சு பால் தருது எனக்கு என்ன தருது அல்ல தடிச்ச பால் இதா மாதிரி தான் இருக்கு. தேங்காய் பால் விடட்டு விடுங்க. இப்போ நாங்கள் சர்மி வந்து நாங்கள் இப்போ 200 கிராம் பயிர் எடுத்து வறுத்து அவிய வச்சிருக்கிறோம். அதுக்கு அரிசி மா உருண்டையும் தேங்காய் சொட்டும் அவிய வச்சிருக்கிறோம். இப்போ அடுத்தபடியாக வந்து நாங்கள் ஒரு பெரிய தேங்காய் எடுத்து அதில் பால் புழிஞ்சு 3 தடவை புழிஞ்சினாங்க. 1 2 3 நாங்கள் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறோம். சிவப்பரிசி வந்து 2 கோணி எடுத்து அரை மணிக்கு தான் நனைய விட்டு குருணி பெறுவதில் அப்படியே எடுத்து வச்சிருக்கிறோம். இது வந்து உளுத்தம்மா 150 கிராம் உளுந்து வாங்கி வறுத்து உளுத்தம்மாவை எடுத்து வச்சிருக்கிறோம்.
இது பனங்கட்டி வந்து 500 கிராம். ஆனால் இது இந்த ஸ்பெஷல் வந்து சர்மி தான் சொல்லும் என்ன மாதிரி என்னன்னு சொல்கிறேன். இதான ஒரிஜினல் பனங்கட்டி வழியா பாருங்கோ. நல்ல நல்ல வாசமாகவே இருக்கு. ஒவ்வொரு சைஸாக செய்திருக்கிறேன். இது ஆனால் ஒரிஜினல் கட்டு அதான் நாங்கள் வாங்கினேன். அச்சு வேலி 15 வள ஊற்றத்தில் வாங்கினாங்க. அது என்ன வாங்கினது 1 கிலோ வந்து 2400 ரூபா 1 கிலோ பனங்கட்டி. இப்போ கடையில் இந்த பெனங்கட்டி குட்டான் விற்கணும். இப்போ 60 ரூபாய்க்கு சின்ன பெனங்கட்டி குட்டான், மற்ற 120 ரூபா அப்படி கொஞ்சம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி விற்கணும். ஆனால் இது வந்து நல்ல பெனங்கட்டி. நேற்று களியங்காட்டில் விலை கேட்டா கொஞ்சம் இந்த பெனங்கட்டி குட்டான் தான் 150 ரூபா. ஆனால் அது பெனங்கட்டிக்கோன்னு எனக்கு சொல்லிடலாம கிடக்கு. மேலே பெனங்கட்டி இப்படி வாசம் பெறாது சார். இது வந்து நல்ல வாசமாக இருக்கு. இப்போ வந்து நாங்கள் பெனங்கட்டி போடுறோம். ஆனால் இதுக்கு கரையாது. நாங்கள் இது வந்து பானைக்கான போட போகிறோம். சூட்டில் கரைஞ்சி அது உளுந்து வந்து கோதோட அடித்த நாங்கள். அப்போ அந்த கருப்பை உளுந்து கோதும் இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பயறு உருண்டை எல்லாம் என்ன கட்டமெண்டு பார்ப்போம். என்ன எல்லாம் நல்ல வழியாக புரிஞ்சு அமைஞ்சிருக்குது. நாங்கள் இப்போ அவிஞ்சு வந்துட்டு இப்போ நாங்கள் என்ன இப்போ நாங்கள் என்னன்னு சொன்னா இதை சில பேர் வந்து இதை ஊற்றி எல்லாம் கலக்கி போடுவாங்க. இதில் கொட்டினோம் அப்போ குமஞ்சி பேருக்கு நாங்கள் அதெல்லாம் ஒட்டி அந்த உருண்டைகள் எல்லாம் இங்க பாருங்க. ஆனா சில பேர் என்ன சொல்லுங்க, சிலது அந்த நீத்துப்பட்டியில அவிக்கணும் உருண்டை. ஆனா நாங்கள் அப்படி இல்லை, கொதி தண்ணிக்கா போட உருண்டை அவிஞ்சு வந்து பயறு எல்லாம் சேர்ந்து அவிக்க அந்த அந்த உருண்டையிலேயே ஒரு வாசம் வரும். சரியா நல்லா போட்டுவோம். கவனம் வேண்டாம் மூஞ்சி. நல்ல வாசமா இருக்கு. என்ன சார் பனங்காட்டி வாசம் தான் அடிக்குது. என்ன பனங்காட்டி இந்த கலரை பார்த்த நீங்களா கூல்ல தெரியும். என்ன தருமே அந்த குருணியும் நல்லா அவிஞ்சு நல்ல சௌபரிசி மாதிரி வந்திருக்கு. என்ன கூல் ரெடி. கொண்டு வாங்க. நாங்கள் நிப்பாடுவோம். டப்பாண்டு நிப்பாடும். சரி கையெடுங்கவா. நீங்க அந்த கையால வேறுங்க டயர் மாதிரி பேந்து அதுதான். அப்புறம் எனக்கு ஒட்டி பிடிச்சி போடுங்க போது. சரி ஆடு கூழ் சமைச்சு எடுத்து நாங்கள் ரெடியாக வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து என்ன அதை நாங்களும் கூழ் சாப்பிட போகிறோம், குடிக்க போகிறோம். கூழ் நாங்கள் வாழையில கரண்டி செய்யனால நடுவுது. இப்போ அதெல்லாம் குடிக்கிறோம். எல்லாம் தான் இருக்குது. பனங்கட்டி வாசமும் வாசமும் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் குடிக்க முன்னம் கொஞ்சம் கிள்ளியாங்களை வச்சுட்டு தான் குடிக்கிறோம். அப்புறம் எங்களை வந்து பிடிச்சி போடுவோம். என்ன இறந்தாக்கள் வந்து எங்களை இதை விட நித்திர உள்ள விடாமல் அமர்த்திர மாதிரி. அப்போ அப்படியோ வந்து நிற்பேன். கொஞ்சம் அங்கே வச்சுட்டு தான் நாங்கள் இப்போ குடிக்கிறோம். இதோட அந்த காணொலியை முடிச்சு கொள்ளுவோம். இன்னும் ஒரு சமையல் காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.